இயேசுவானவர் பாவத்தின் கீழ் அடைத்து போடப்பட்ட மனுக்குலத்தை மீட்டெடுக்க ஒரு புது வழியே உண்டு பண்ணி இருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். மனுக்குலம் பாவத்தின் கீழ் அடைத்து போடப்படுவதற்கு பிரதானமான 2 காரியங்கள். ஒன்று, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமற் போனான், கற்பனையை மீறினான். நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனை புசித்து ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மரணமுடையவனாய் அவன் மாறினான். கீழ்ப்படியாமையினாலே தேவனிடத்தில் மீறினபடியால் பாவம் மனுக்குலத்தை ஆண்டு கொண்டது. பாவம் மனுக்குலத்தின் மேல் அமர்ந்தது. அந்த பாவத்தில் இருந்து இனி தானாய் எந்த மனுஷனும் விடுதலையாக முடியாது என்பதினாலே முற்பிதாவாகிய தேவனிடம் முத படைப்பாகிய முத சிருஷ்டிப்பாகிய முத பிறப்பிக்கப்பட்டதாகிய ஆதாமே பாவத்தில் விழுந்து போயிட்டேன் என்றால், அதற்கு பின் பிறந்த சந்ததிகள் எல்லாம் பாவிகளாய் இருக்கிறபடியால் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கத்தான் கிறிஸ்து மனுக்குலத்தின் நடுவில் மனுஷனாய் மாறினார். அவர் மனுஷனாய் மாறி மனுக்குலத்தின் மீட்புக்காக கோரச்சிலுவையில் துடிக்க துடிக்க தன் கடைசி தொட்டு இரத்தமும் சிந்தி தன்னுடைய ஜீவனை விடும்போது அங்கே மாதாம் செய்த பாவத்துக்கு நிறைவு உண்டாகிறது. எப்படிப்பட்ட நிறைவு? மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய், கீழ்ப்படியாமற் போய் பிற்பாடு ஆதாமுக்கு பின் பிறந்த சந்ததிகள் எல்லாம் மீறி நடந்தார்கள். கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்தும், கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தும், நியாயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும், சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் எல்லாம் கீழ்ப்படியாமையினால் மீறி நடந்து தேவனை கோபமூட்டி தேவ கோபத்தினால் இந்த பூமியை நிரப்பி கொண்டிருக்க, கோபத்துக்கு நம்மளை அடிக்க வந்தவர் தான் கர்த்தர். ஆனா அந்த கோபத்துக்கு அவரே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக கோரசிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து துடிக்க துடிக்க தன் வாலிபத்தின் கொழுமையான பருவத்தின் விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்துக்கு முன்பாக, சிலுவையில் சீர்ந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு முன்பாக நாம் ஒரு கணம் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே